ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்தசி திதி. மதியம் 12:26 வரை உள்ளது. அதற்கு பின்னர் பௌர்ணமி திதி தொடங்கி நாள் முழுவதும் உள்ளது. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். மாலை 6:59 வரை உள்ளது. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். திருவண்ணாமலை கிரிவலம் மேற்கொள்கிறவர்கள் இன்று பிற்பகல் 12:27 முதல் பௌர்ணமி திதி ஆரம்பமாகி மறுநாள் புதன்கிழமை பிற்பகல் 1:53 வரை உள்ளது. அந்த நேரத்தில் கிரிவலம் செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுபவோரைகள். சுக்கிர ஓரை காலை 8 முதல் 9 வரை. புதன் ஓரை காலை 9 முதல் 10 வரை. சந்திரம் ஓரை காலை 10 முதல் 11 வரை. குரு ஓரை மதியம் 12 முதல் 1 வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் அசுபதி மற்றும் பரணி நட்சத்திரம் ஆகும். இன்று காலை முதல் மாலை 6:59 வரை அசுபதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். அதற்கு பின்னர் பரணி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். அசுபதி. இன்று காலை முதல் மாலை 6:59 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது நலம் பயக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும். பரணி. இன்று காலை முதல் மாலை 7 வரை உங்களுக்கு செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். உயர்கல்வி கற்கச் செல்வர். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை.
இன்று சுமாரான தனவரவு உண்டு. மாலை 7 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை, வாய் வார்த்தையில் கவனம் தேவை, பிறர் விஷயங்களை பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். கார்த்திகை. இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த காரியம் ஒன்று இன்று நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. நட்சத்திர பலன். கார்த்திகை. எதிர்பாராத தனவரவு இன்று உண்டு. இன்று அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் மேம்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் ஓரளவு தனலாபம் உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் வீடுமனை வாங்குவார்கள். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தையும் லாபத்தையும் அள்ளித்தரும். ரோகிணி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் செய்பவர்கள் தனலாபம் பெறுவர். இளைஞர்கள் நிதி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தையும் ஏற்றத்தையும் தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் வீடுமனை வாங்குவார்கள். மிருகசீரிடம். தெய்வ அனுகூலம் உண்டு. எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் ஆடிட்டர் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டத் தொடங்குவார்கள். நீலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். மிருகசீரிடம். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை.
மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஓரளவுக்கு தன லாபத்தை தரும். திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் சட்ட கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. செங்கல் மணல் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தன லாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். புனர்பூசம் எதையும் யோசித்து பேசுவீர்கள். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. கமிஷன் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். கணக்கர் தொழில் புரிவோர் மிகுந்த தன வருவாய் பெறுவர். மாணவர்கள் ஆடிட்டர் கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். இளைஞர்கள் சிலருக்கு நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். தந்தை வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். செவிலியர் பணிபுரியும் பெண்கள் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். லாபத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் உயர் கல்வி கற்க வெளியூர் செல்ல வாய்ப்பு உள்ளது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் பதவி கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் தங்கள் வீட்டினை மாற்றி அமைப்பர். சில பெண்கள் புதிதாக வீடுமனை வாங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். பூசம் எதையும் யோசித்து பேசி முடிவெடுப்பீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆடிட்டர் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. கணக்கர் தொழில் புரிவோர் லாபம் சம்பாதிப்பர். கேஷியர் உத்தியோகம் பார்ப்போர் பணம் எண்ணும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ஆயில்யம் எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பணம்
கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் அலங்கார பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கி அதில் லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி. சிம்ம ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழில் சுமாரான தனவரவு உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. இன்று சில காரியங்கள் தாமதம் ஆகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடிய வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. பூரம். எதையும் யோசித்து முடிவெடுப்பதில் வல்லவர்கள் நீங்கள். இன்று வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். இன்று எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனவரவு வர வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக வீடு மனை வாங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்தரம். இன்று நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. சகோதர வழி உறவுடன் பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு நிதி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் அலங்கார சாதன பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். உத்திரம். இதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உத்தியோகம் செய்பவர்கள் இடம் மாறுதல் பெறுவர். சிலர் பதவி உயர்வு கூட பெறுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள்
கெமிக்கல் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் தொழில் புரிய வங்கி கடனுதவி கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அஸ்தம், எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். சில பெண்கள் நகை சீட்டு கட்ட தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சித்திரை, செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் வீடு மனை வாங்குவார்கள். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கல்வி கற்க வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் நிதி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். துலாம் ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். சித்திரை, செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். சுவாதி, எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். பிறரை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடு, இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். விசாகம், மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக வீடு மனை வாங்குவர். சில பெண்கள்
வீட்டினை புதுப்பிப்பர். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை தரும். இளைஞர்களுக்கு ரயில்வேயில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி ஆதாரங்கள் பலப்படும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிவோர் ஊதிய உயர்வு பெறுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர் கல்வி கற்க சில மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் உள்ளது. சில மாணவர்கள் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். விருச்சிக ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சரி சஞ்சாரம், ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். விசாகம். சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்கச் செல்வர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தில் உத்தியோகம் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். செவிலியர் பணிபுரியும் பெண்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் ஓரளவுக்கு தன லாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அனுஷம். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கூட கிடைக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறரை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மேன்மை உண்டு. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் அலங்கார விற்பனை அங்காடி தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். தனுசு ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. புதன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. நட்சத்திர பலன். மூலம். செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவருக்கு மாமூல் நிலை தொடர வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆடிட்டர் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண வாக்கியம் கூடி வரும். சில இளைஞர்கள் தொழில் நிமித்தமாக வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனை இருந்தால் அதனை இன்று பேசி தீர்க்கலாம். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. போராடம். எதையும் யோசித்து பேச வேண்டும்.
பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் நகைகள் வாங்குவர். சில பெண்கள் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதரர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் சட்ட கல்வி பயில வாய்ப்பு உள்ளது. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன். உத்திராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழில் கூட்டாளிகளுடனும் மற்றவர்களுடனும் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் அவை கைகூடும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. எதிலும் கவனம் தேவை. திருவோணம். எதையும் யோசித்து பேசுவீர்கள். எதையும் யோசித்து முடிவெடுப்பீர்கள். இன்று கூடுதல் கவனம் தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது பணம் கொடுக்கும் போது கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவிட்டம். தொட்டது பொன்னாகும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறுவர். நிலம் சார்ந்த முதலீடுகள், இரும்பு சார்ந்த வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். சகோதர சகோதரிகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெளிநீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது.
சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம், புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன் அவிட்டம். தொட்ட காரியம் பொன்னாகும். இன்று எதிர்பாராத தனவரவு உண்டு. செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இளைஞர்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சினால் கைகூடும். பெண்கள் மன மகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக வீட்டினை வாங்குவர். நிலம் சார்ந்த முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. சதயம். எதையும் யோசித்து செயல்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள். இருந்தாலும் உடல் நலனில் கவனத்தை செலுத்துங்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடையும் நாளாக இந்நாள் இருக்கும். அலங்கார பொருட்கள் விற்பனை அங்காடி தொடங்கி சில பெண்கள் லாபம் ஈட்டுவர். சின்ன திரை கலைஞர்கள் பிரபலம் ஆவார்கள். ஊதிய உயர்வு பெறுவார்கள். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை தேவை. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். வாராத கடன் வசூலாகும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. போராட்டாதி. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு உண்டு. உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்வோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சகோதர வழி உறவுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அமோகமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அமோகமாக உள்ளது. புதன் குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. நட்சத்திர பலன் போராட்டாதி. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். கணவன் மனைவி உறவு பலப்படும். பெண்கள் வீடு மனை வாங்குவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். இளைஞர்கள் சிலர் நிதி நிறுவனங்களில் பணிபுரிய வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் அமோக லாபம் உண்டு. உத்தரட்டாதி. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆடிட்டர் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி நிறுவனங்களில் சில இளைஞர்களுக்கு பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். ரேவதி. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். கணவன் மனைவி உறவு பலப்படும். சில பெண்கள் புதிதாக வாகனத்தை வாங்குவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி உறவுகள் பலப்படும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் சட்ட கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. நிதி ஆதாரங்கள் பலப்படும். சில இளைஞர்கள் வங்கியில் பணிபுரிய வாய்ப்பு உள்ளது.
ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக லாபத்தை தரும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி. மாலையில் ராகு கால வேளையில் துர்க்கை அம்மன் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி துர்க்கை அம்மனை மனதார வணங்கினால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.